விருட்சத்தின் கனி கூட நமக்காய் படைக்கப்பட்டது தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த போது நல்லது நல்லது நல்லது, உன்னை கூட ஆண்டவர் இது கெட்டது அப்படி படைக்கலை. அப்போ நடுமரத்தின் விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி கூட நல்லது தான். அது ஆதாமுக்காக படைக்கப்பட்டது தான், உங்களுக்கும் எனக்காகவும் படைக்கப்பட்டது தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இப்போ சாப்பிடக்கூடாது. இப்போ எனக்கு என் பையன் இப்போ இருக்கிறான், வளர்ந்துட்டான். என் சின்ன பையனாக இருக்கும்போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், இப்போ அந்த வீடு யாருக்குன்னா, உனக்கு தாண்டா. நான் கொஞ்சம் சின்ன பையன் இல்லையா, தோளில் போட்டு கொஞ்சிக்கிட்டே பேசுகிறேன். இந்த கார் யாருடையது பாருனார் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், உனக்குள்ளதான்ப்பா. இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட எவ்வளோ கவனமாக பேச வேண்டியது. நான் நினச்சேன் நம்மளை மாதிரி குழந்தையாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஊரில் தாத்தா ஊரில் ஒரு வயல் இருக்கு, அங்கே வீடு இருக்குது, அதெல்லாம் யாரும் இல்லை, உன்னுடையதான், எல்லாம் உனக்குள்ளதான் தம்பி. அவனுக்கு ஒரே சந்தோஷம், எல்லாமே எனக்குள்ளதானா, எல்லாமே உனக்கு தான். இந்த காரு உனக்கு தான், இந்த வீடு உனக்கு தான், ஊரில் உள்ள தாத்தா பாட்டி அந்த வீடு உனக்கு தான், எல்லாம் சொல்கிறேன். ஒன்று அவன் கேட்டான், அப்போ எல்லாம் எனக்குள்ளது தானே? உனக்குள்ளதான். என் பேருக்கு எழுதி தந்துடுறேன் அப்படின்னு கேட்கான். எப்போ? வயசு 8 9 வயசு கூட ஆகலை, 8 வயசுலேயே கேட்கான். எல்லாம் எனக்குள்ளதுன்னு சொல்கிறீங்கள, எனக்கு எழுதி தந்துருங்க. அப்படி சொன்னேன், எல்லாம் உனக்குள்ளதான். அப்பா காலத்துக்கு பிறகு அல்லது 18 வயசு முடிஞ்சாதான் உன் பேரில் எழுதுனா செல்லும், நீ அப்போ தான் மேஜர் ஆகிற அப்படின்னு உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஆதாம் ஏவாளுக்காக மனுக்குலத்துக்காக படைக்கப்பட்டது தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. ஆனால் அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சுருந்தார். அந்த காலத்துக்கு முன்னே அவன் சாப்பிட்டாதான் பிரச்சனை. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? தனி மனித ஒழுக்கம் கெட்டு போயிட்டு வெகு வேகமாய் பாவம் ஆட்கொள்ளுது நம்ம குடும்பத்துக்குள்ள. என்ன காரணம்? நம்ம பிள்ளைகள் அறியக்கூடாத வயசில் அறியக்கூடாத விஷயத்தை அறிஞ்சிக்கிறாங்க. இன்டர்நெட் மூலமாக, மொபைல் மூலமாக, பல சாதனங்கள் மூலமாக. எந்த காலத்தில் தெரியணுமோ அப்போ தான் தெரியணும் அந்த விஷயம். ஆனால் காலத்துக்கு முன்னே நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். பால் உறவு அப்படிங்கிறது புனிதமானது, அது கடவுள் ஏற்படுத்தினது. குடும்ப வாழ்க்கை இல்லை, ஒரு மெயின் காரியம் அதுதான். திருமண வரம்புக்குள்ள அந்த பால் உறவு இருந்தால் அது ஹோலினஸ், பரிசுத்தம். அதே பால் உறவு குடும்ப அமைப்புக்கு வெளியில் நடந்துச்சுன்னா அது சின், அது பாவம், அது பாவம். அப்போ இந்த பால் உறவு என்பது குறிப்பிட்ட வயசுல தான் பிள்ளைகளுக்கு தெரியணும். இன்னைக்கு சின்ன வயதிலேயே, தெரியக்கூடாத வயதிலேயே அதை குறித்து பிள்ளைகள் பார்த்துறது, படங்களை பார்த்துறது, அதை குறித்து கற்றுக்கொள்ளுகிறது, அதை குறித்து தெரிந்து கொள்ளுகிறது. சமுதாயம் வேகமாய் கெட்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனி சாப்பிட வேண்டாம். அப்படி என்ன அர்த்தம்? இப்போ வேண்டாம், உனக்கு தக்க பருவம் வரும், நான் சொல்லுவேன், அப்போ சாப்பிடலாம். ஆனால் காலத்துக்கு முன்னே அவன் அதை தெரிந்து கொண்டான். இப்போ வாசிங்க, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 15வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவிதான் அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை தனக்கு ரிசீவ் பண்ணி கொள்ளும்படிக்குத்தானே. அந்த இடத்துல பெரும்படி அப்படின்னா ரிசீவ் பண்ணுறது. அப்போ ஆண்டவர் ஏன் ஒரு மனிதனை படைத்தார்? இத்தனை காரியங்கள் இருக்கும் பொழுது அவர் ஏன் ஒருவனை படைத்தார்? அவருக்கு ஒரு கூட்ட மக்கள் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு தேவை. அதனால ஏசாயா மூலமா சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னார். அவருக்கு ஏன் ஒரு கூட்ட மக்கள் தேவை? ஆதாம் எவள் தப்பு செஞ்சிட்டாங்க, பாவம் செய்த உடனே 2 பேரையும் அப்படி பஸ்பமா கொன்னுட்டு அல்லது இல்லாம ஆக்கிட்டு மறுபடியும் மண்ணை பிசைஞ்சு இன்னொரு ஆதாம ஆண்டவரால் உருவாக்க முடியுமா? முடியாதா? முடியும் தானே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவிதான் அவரிடத்துல பரிபூர்ணமாக இருந்தது. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் 2 அதிகாரம் சொல்கிறேன் வாசிங்க. ஏசாயா 14, எசேக்கியேல் 28.
இந்த 2 அதிகாரத்தையும் வீட்டில் போய் வாசிங்க. பரலோகத்தில் கோடானு கோடி தூதர்கள் உண்டு அவருக்கு. இந்த உலகமெல்லாம் உருவாவதற்கு முன்பே தேவனுடைய ராஜ்யத்தில் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அவருக்கு உண்டு. ஒரு கூட்டம் தூதர்கள் நற்செய்தி சுமந்து கொள்ளுகிறவர்கள், ஒரு கூட்டம் தூதர்கள் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட தூதர்கள், இன்னும் ஒரு கூட்டம் தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட தூதர்கள். இந்த தூதர்களுக்கெல்லாம் தனித்தனியாக பெயர் கிடையாது, குரூப் தான். கேப்ரியேல் அப்படின்னா ஒரு ஆள் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு அந்த நற்செய்தி சொல்ல பூமிக்கு வருகிற அத்தனை தூதர்களுக்கும் பேர் கேப்ரியேல் தான். மிகாவேல் யுத்தம் செய்கிற தூதன். நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்வதற்கு பல பிரச்சனை வருகிறது, பல போராட்டங்கள் வருகிறது, சாத்தானிடத்திலிருந்தும் பல பிரச்சனை வருகிறது, பாவ இச்சை நம்மை சோதிக்கிறது. நாம் அதில் போராடுகிறோம், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், போராடுகிறோம். அந்த போராட்டத்தில் ஆவிக்குரிய ரீதியாய் நமக்கு உதவி செய்கிறவர்கள் தான் மிகாவேல் தூதர்கள். இன்னும் ஒரு கூட்ட தூதர்கள் இருந்தாங்க, அவங்க மார்னிங் ஸ்டார், அதிகாலை விடிவெள்ளி. அந்த தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற தூதர்கள், 24 மணி நேரமும் ஆராதனையை நடத்துகிறவர்கள். அந்த ஆராதனை தூதர்கள், ஆராதனை நடத்துகிற தூதர்களுடைய தலைமையாக இருந்தவன் தான் அந்த சாத்தானாய் பிற்காலத்தில் விழத்தள்ளப்பட்டவன், அந்த தூதன். அந்த தூதர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சிம்மாசனத்துக்கு முன்பாக இருந்து கடவுளை ஆராதிக்கிறவர்கள். நீங்கள் நல்லா பாருங்கள், சர்ச்சில் நம்மெல்லாம் ஜனங்கள் இங்கே உட்கார்ந்துருப்போம், போதகர் ஆசாரிய பெருமக்கள் உள்ள நிற்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது யார் தெரியுமா? பாடகர்கள். இல்லை, இங்கே நடக்கிற எல்லா ஆராதனைகளும் பரலோகத்தில் நடக்கிற ஆராதனைக்கு நிழலாட்டமாக தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஜனங்களை விட, தேவ பிள்ளைகளை விட பாடகர்கள் கொஞ்சம் கிட்ட போயிடுறாங்களா, இயல்பாகவே அவங்களுக்கு பெருமை மேட்டிமை வருது. அவங்களுக்கும் அங்கேயே போட்டு விட்டுறோமா, அவங்களையும் கையில் பிடிக்க முடியும், இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுறான். எந்த சிஎஸ்ஐ சபையில் எடுங்களேன், 199 சபையில் பாடகர் குழுக்கு ஒரு தலைவர் இருப்பார், கொயர் மாஸ்டர். அப்புறம் ஒரு ஆர்கனிஸ்ட் இருப்பார், அவர் தனித்திறமை வாய்ந்தவர். இந்த 2 பேருக்கும் ஐயருக்கும் மேக்சிமம் சர்ச்சில் சண்டையாத்தான், ஒத்து போவாது. நீ பாருங்க, நான் சொல்கிறது நான் 3 தலைமுறையாக சிஎஸ்ஐயில் உள்ளவன் தான், நான் வேறு சபைக்காரன் கிடையாது, நம்ம சபை. அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். நீங்கள் இந்த தூத்துக்குடியில் ஒரு 15 சபை இருக்கா சிஎஸ்ஐ, எல்லா சபையிலையும் பேசிட்டேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போதகர்களுக்கும் கொயர் மாஸ்டருக்கும் சண்டை இல்லாத சபை 1 2 தான். புறா பிரச்சனையாக தான். அதை விடுங்க, ஐயரை சொன்னால் கோவப்படுவீங்க, நீங்கள்லாம் விட்டுருங்க. எங்களை மாதிரி பிரசித்தி பெற்ற தமிழ்நாட்டு ஊழியர்களை எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டார் ஊழியர்கள், பெரிய ஊழியர்கள். இந்த ஊழியர்களுக்கு பாடல் பாடுறதுக்குன்னே ஒரு அண்ணன் இருப்பார். மோகன் சி அண்ணனுக்கு யார் இருக்கிறா, பன்னீர்செல்வம் அண்ணன் இருந்த மாதிரி. அவங்க நல்லவங்க, பிரச்சனை இல்லை. நான் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற எல்லாரையும் சொல்கிறேன், நிறைய ஸ்டார் பிரசங்கிமாருக்கு பாட்டு நடத்துறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் தான் பாடல் பாடுவாங்க. அப்புறம் தான் அண்ணன் பிரசங்கம் பண்ணுவார். கொஞ்ச நாள் நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க அல்லது நேரில் பார்ப்பீங்க, கொஞ்ச நாள் பிரசங்கியாக இருக்குது, இவர் பாடகராக இருப்பார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பாடகரை காணும், வேறு பாடகர் வந்துடுவார். ஏன் அவர் என்ன ஆனார்? அவர் பிரிஞ்சு போய் தனியாக ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் சும்மா தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லை. ஒரு 10 வருஷம் இந்த ஊழியக்காரன் கூட பாடகராக இருக்கிற இந்த ஆட்கள் கூடவே போகிறாங்களா, இப்போ அண்ணன் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் கேட்குறாங்களா, இவங்களுக்கு மனப்பாடம் ஆகிருதா, இவங்க யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம பாடிக்கிட்டே இவனுக்கு அடிமையாக இருக்கணும், நம்மளே ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டா. இதே பெருமை மேட்டிமை தான் அன்னைக்கு அங்கே வந்துச்சுங்க. நான் தேவனுக்கு மேலாக உயருவேன், அவருடைய வடபுற ஆராதனைகளிலே நான் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், கடவுளுக்கு மேலாய் வருவேன் என்று தன் உள்ளத்திலே கர்வம் கொண்டான்.
ஆணவம் கொண்டான். பைபிள் தியாலஜி என்ன சொல்லுது? இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை கர்த்தர் சிதறடிக்கிறார். ஆகவே ஆண்டவர் பார்த்தார், அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, உன் அழகினால் உனக்கு பெருமை. நம்மள ரொம்ப பேருக்கு தங்களை தாங்களே ரொம்ப அழகுன்னு நினச்சிக்கிடுவாங்க. தங்களை தாங்களே சொல்லுங்களேன். ஒன்றும் பேச மாட்டீங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுனால பேச மாட்டீங்களோ? ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சா நல்லா பேசுவீன்னு கம்யூனிட்டி காலில் வச்சுருந்துருக்கலாம். சும்மா பேசுங்க, ஐயாலாம் இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நரி காக்காட்ட வந்து என்ன சொல்லுச்சு? காக்கா வடையை தூக்கிட்டு போயிடுச்சு. பாட்டி சுட்ட வடையை. நரி வந்து என்ன சொல்லுச்சு? காக்கா காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கியே, ஒரு பாட்டு பாடு. அழகுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? குயில் அழகா இல்லை, பாட்டு நல்லா பாடும். மயில் அழகா இருக்கும், அது பாடுனா கேட்க முடியாது. நான் பாடுற மாதிரி கேட்க முடியாது. பாட்டுக்கும் அழகுக்கும் சம்பந்தம் கிடையாது. அன்னைக்கே நரி இப்படி ஏமாத்திருக்கு. காக்காவுக்கு என்ன ஆசை? நம்ம அழகாத்தான் இருக்கும் போல. காக்கா கண்ணாடி பார்க்காத பத்திலா நம்மளை மாதிரி. அதனால் அது என்ன நினச்சிக்கிட்டு, நம்ம அழகாத்தான் இருக்கும் போல, அதனால தான் நரி சொல்லுது காக்கான்னு பாடிச்சான், வடை விழுந்துருச்சான். என்னம்மா? அது அப்படி சொல்லுது. இப்படித்தான் ரொம்ப பேர் நம்மளை ஏமாத்துறான். நம்ம பிள்ளைகளை ரொம்ப அழகாக இருக்கேன்னு நம்ம பிள்ளைகளும் பாவம் நிறைய பிள்ளைகள் விழுந்து போயிடுது இல்லை? அதை சொல்லி வைங்க. நிறைய மாதிரி பேசுவாங்க, இப்படி கவனமாக இருப்பான்னு சொல்லி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்க, ஆண்டவருடைய வேத வசனம் வார்த்தைகள் சொல்லுகிறது, குடும்ப வாழ்க்கையில் அவன் அப்படி இருதயத்தில் அகந்தை உண்டானதுனால அவனை விழத்தள்ளப்பட்டார். அவன் தள்ளுட்டு போனான். அவன் தள்ளுண்டு போகும்போது சும்மா போகக்கூடாது. தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சி, ஒன்று ஐயா கட்சி, இன்னொன்று அம்மா கட்சி. சில நேரம் இந்த கட்சியிலேருந்து சில ஆளை ஐயா டிஸ்மிஸ் பண்ணிடுவார். சில நேரம் அந்த அம்மா, பல நேரம் அந்த அம்மா தான் கட்சியில் உள்ளவங்களை அது டிஸ்மிஸ் பண்ணிடும், கம்யூனிகேட் பண்ணிடும். இவனை இங்கே ஐயா கட்சியிலேருந்து இவனை விளக்குனோடனே இவன் என்ன பண்ணுவான்? நேராக அம்மாவை பார்த்து ஒரு சாலை போட்டு அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவான். அங்கேருந்து தூக்கி விட்டா அவன் நேராக ஒரு ஷாலை வாங்கிட்டு வந்து ஐயா கழுத்தில் போட்டு ஐயாட்ட வந்து சேர்ந்துருவான். இது ரொம்ப ஒரு 30 வருஷமாக இப்படி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த போகிறவன் சும்மா போக மாட்டான். ஒருத்தனை தானே அந்த கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, அவன் ஒருத்தன் போய் சேர மாட்டான். ஒருத்தனாக போய் சேர்ந்தா நமக்கு மரியாதை இல்லைன்ட்டு ஒரு தன்னுடைய பக்த கோடிகள் ஒரு 100 பேரை கூட்டி போயிடுவான். போகிறவன் சும்மா போக மாட்டான், ஒரு 100 பேரை கூட்டி. அதே மாதிரி ஆண்டவர் அந்த கொயர் மாஸ்டரை தான் விழத்தள்ளப்பட்டார். இருதய சிந்தையில் அகந்த வந்து அவன் ஒருத்தனா விழலை, தான் கூட இருந்த கொயர் எல்லாத்தையும் 33 கோடி தேவர்களோட கொண்டு பூமியில் விழுந்துட்டான். அவன் தான் இன்னைக்கு சாத்தானா இருக்கிறான். அவன் தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? சாத்தானா இருக்கிறான். அவனால தான் இன்னைக்கு பிரச்சனை. குடும்பங்கள் விழுந்துட்டான். விழுந்தவன் பரலோகத்தில் ஒரு வெற்றிடம். என்ன வெற்றிடம்? அவரை ஆராதிக்கிற இடம் வெற்றிடமாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தான் இந்த பூமியில் ஒரு மனிதனை படைத்தார். படைச்சதுனால தான் ஏசாயா சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று படைத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவோம். ஏன்னா நம்ம பரலோகத்தில் போன பிறகு நமக்கு ஒரே ஒரு வேலை தான், 24 hours அவரை என்ன செய்ய போகிறோம்? துதித்து கொண்டாங்க. காலக்கெடுலாம் கிடையாது, டைம்லாம் கிடையாது. யுகா யுகமாய் காலா காலமாய் கடவுளை ஸ்தோத்திரித்து அவர் பக்கத்தில் நின்று அவரை ஆராதித்து கொண்டே இருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்தார். சரி, விழத்தள்ளப்பட்டானே, அவனை திருத்தினா என்ன? ஆண்டவர் நமக்கெல்லாம் திருந்துறதுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுக்கார்? நிறைய சான்ஸ் கொடுக்கார்ல. நீதிமான் 7 தரம் விழுந்தா, என் சகோதரனை எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு சீமோன் கேட்டபோது என்ன சொன்னாரு? 7 தரம் இல்லப்பா, 70 தரம் மன்னி. திரும்ப திரும்ப அவன் தப்பு செய்வான், உன்கிட்ட வருவான், மன்னி. பாவம், ஒவ்வொருத்தரையும் மனஸ்தாபப்பட்டு கேட்குறான், மன்னி. 7 தரம் இல்லை, 70 தரம் மன்னிப்பா உன் சகோதரனை. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த சாத்தான் ஆனால் விழத்தள்ளப்பட்ட நியாயம் தீர்க்கப்பட்ட சத்துருவாய் பூமியில் விழுந்தானே லூசிஃபர்,
அவனுக்கு திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம்ல, கொடுக்கல. சரியா? ரைட். மனிதன் தப்பு பண்ணான், ஏவாள் தப்பு பண்ணாங்க. அப்புறம் ஆதாம்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆதாமும் தப்பு பண்ணார், 2 பேரும் தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு? சாத்தான் ஏவாள்கிட்ட வந்து என்ன சொன்னான் தெரியுமா? நீ அழகா இருக்கியே, ஒரு பாட்டு பாடு. ரே கதை தான் சொன்னா. ஏதாவது மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னதுண்டோ? ஆமாம், எல்லாம் சாப்பிடலாம். அந்த ஆப்பிள் இருக்கு பார்த்தியா, அழகா, அதை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆப்பிள் பழத்துக்கும் மற்றெல்லா பழத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கவனிச்சிருக்கீங்களா? தூத்துக்குடியில் நிறைய ரோட்டு கடையில் ஏகப்பட்ட பழக்கடை இருக்குது இல்லை? கவனிச்சிருக்கீங்களா? கிரேப்ஸ் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பேரிக்காய் இருக்குது, ப்ளம்ஸ் இருக்குது, எத்தனையோ பழங்கள். இப்போ புது புது பழங்கள்லாம் வந்திருக்கு, எல்லாம் இருக்குது. ஆப்பிளும் இருக்குது. இந்த பழக்கடையில் உள்ள அத்தனை பழங்களுக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சொல்லுங்களேன், பார்த்தீங்களா? கவனிச்சிங்களான்னு பார்ப்போம். சரி, சொல்ல யோசிக்கிறீங்க. ஆப்பிள் பழத்தை மட்டும்தான் கடைக்காரன் துணி வச்சு தொடச்சி வைப்பான். ஆரஞ்சு பழத்தை துடைக்கானா அப்படி? கிரேப்ஸை ஒன்றும் துடைக்க முடியாது. ஆப்பிள் பழத்தை மட்டும் ஒரு துணியை வச்சு சட்டு துடைப்பான், தொடச்சி வைப்பான். ஏன்? அது பார்வைக்கு இன்பமானது. இந்த அம்மா அந்த பழத்தை பார்த்தாங்க. அவன் சொன்னா, சாத்தான், இந்த பழத்தை நீ சாப்பிட்டா நீ யாரை போல மாறிடுவ? தே நரி கதை தான். நீ அழகா இருக்கியே, ஒரு பாட்டு பாடு அப்படின்ன கதையை தான் அங்கே தட்டிட்டான். பொதுவாகவே பெண்கள் குடும்பத்தில் பெண்களை புகழ்ந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பொதுவாக புருஷன் மாதிரி பெண்களை புகழ்கிறதே இல்லை, அது பெரிய கவலை. கடைசியில் வேற எவனாவது புகழ்கிறான், தப்பாக போயிடுது. நீங்கள் தூத்துக்குடியில் நிறைய தெரு இருக்கு. தெருக்களில் வியாபாரி வருவான். எத்தனை மணிக்கு வருவான் தெரியுமா? 10 மணிக்கு மேலே தான் வருவான். ஏன்? அவனுக்கு தெரியும் வீட்டில் உள்ள ஆதாம்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, ஏவாள் மட்டும் வீட்டில் இருப்பா. இப்போ போனால் கரெக்டாக ஏமாத்திடலாம். எப்படி வியாபாரி படித்து வச்சுருக்கான் பைபிளை பார்த்தீங்களா? 10 மணிக்கு மேலே மேடம் அப்படிம்பா. நம்ம உடனே என்னப்பா அப்படிம்போம்? வேக்கம் கிளீனர் கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் வேண்டாப்பா. மேடம் நீங்கள் வாங்க வேண்டாம். மேடம் வாங்கத்தான் வேண்டாமே, பிற என்ன உன் கூட பேச்சு? நீங்கள் வாங்க வேண்டாம் மேடம், ஜஸ்ட் டெமோ பண்ணி காட்டுறேன், யூஸ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஒரு தடவை பாருங்க, நீங்கள் வாங்க வேண்டாம். எப்படி ஆசை காட்டுறேன் பாருங்க. நல்ல பொருட்கள் கடையில் இருக்கும், நம்ம போய் வாங்கணும். இந்த ஏமாத்துற பொருட்கள் எல்லாம் நம்மளை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிதானா? அதுவும் நம்ம ஆண்கள் இல்லாத நேரத்தில் வர்ற எவனையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது, ஊழியக்காரங்களாக இருந்தாலும். ஒரு அல்லையில சொல்லுங்க. சமீப காலமாக நான் பெனியல் டிவியில் காலையில் 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்கள் விடுதலையின் நேரம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுசும் போகுது. நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒரு பாட்டியம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு வயசு 65. அவங்க சண்முகபுரம் சிஎஸ்சி சர்ச் இருக்கு இல்லையா? இருக்குல்ல, அது பக்கத்தில் வீடு. அந்த அம்மாவுக்கு பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. ஐயா இறந்துட்டார். இந்த அம்மாவுக்கு சமீப காலமாக சுகர் ஓவர் ஆகி இந்த அம்மா ஃபோனில் சொன்னால் நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன் பிரதர், அதனால் எனக்கு டக்குன்னு உட்கார முடியாது, எழும்ப முடியாது, இல்லை சுகர் வேற வந்ததுனால ஒரு கால் இப்போ ரொம்ப உழையுது, ரொம்ப வலிக்குது, நான் சிஎஸ்ஐ காரி தான், சர்ச்சுக்கு சண்முகபுரம் சர்ச்சுக்கு தான் போவேன், கால் ரொம்ப உழைஞ்சதுனால சர்ச்சு இருக்கிற அந்த ஏரியாவிலேயே ஒரு பெந்தேகோஸ்து சபை இருக்குது, வீட்டில் கூடுற ஒரு சின்ன சபை, அந்த சபை பாஸ்டர்கிட்ட ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஒரு வார திங்கள் செவ்வாய் புதன் அதில் ஒரு நாள் போனேன். அவர் ரொம்ப அன்பாக என்னை உபசரித்து ரொம்ப அழகாக எனக்கு ஒரு ஜெபம் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சர்ச்சுக்கு போவேன். மற்ற நேரங்களில் சிறப்பு கூட்டங்கள் நடத்துனாங்கன்னா பாஸ்டர் எனக்கு அழைப்பு கொடுப்பாரு, நான் அங்கே போவேன்.
அது தப்பா பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க ஃபோனில். தப்பு இல்லைம்மா, போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன், என்ன விஷயம்? அப்படி போனேன் பிரதர். ஒரு கட்டத்தில் சென்னையிலிருந்து ஒரு பிரசங்கியார் வர்றாரு, 3 நாள் பிரசங்கம், நீங்கள் கட்டாயம் வரணும்னு பாஸ்டர் கூப்பிட்டாரு. அதனால் சரின்னு சொல்லி போனேன். வெள்ளிக்கிழமை பேசினாரு, அழகாக இருந்துச்சு. சனிக்கிழமை பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு சிஎஸ்சிக்கு போயிட்டேன். சாயங்காலம் வாரேன்னு சொல்லியிருந்தேன். பாஸ்டர் காலையிலே வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்கள் கட்டாயம் எங்கள் சபை ஆராதனைக்கு வாங்க, நீங்கள் ஒரு நாள் சிஎஸ்சிக்கு போகாமல் இருங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு போனேன். ஆராதனை முடிஞ்ச உடனே 11:30 மணிக்கு பாஸ்டர் ஓடி வந்தார். ஊழியக்காரரு, இன்னைக்கு உங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரம் போய் மட்டன் எடுத்து சமைங்க, நானும் ஊழியக்காரரும் சாப்பிட வருவோன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. பெரிய ஊழியக்காரங்க சென்னையிலிருந்து வர்றாங்க. இந்த கோட் சூட் போட்டு வந்தோடனே நம்ம ஏமாந்துடுறோம். வர்றாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் கறி எடுத்து சமையல் பண்ணி வச்சுருந்தேன் ஐயா. ஒரு 1-1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க ஐயா. ரெண்டு பேரும் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த ஊழியக்கார ஐயா பேசிக்கிட்டு இருந்தார். பாஸ்டர் நான் வந்துடுறேன் பேசிகிட்டு இருக்கேன்ட்டு பாஸ்டர் வெளியில் போயிட்டாரியா. அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னார், அம்மா உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கணும்னு கடவுள் என்கிட்ட சொல்கிறார். அதனால் உங்கள் வீட்டில் உள்ள விலை கூடின பொருளெல்லாம் எடுத்து டேபிளில் வைங்க, நான் தொட்டு ஜெபம் பண்ணணும். தொட்டு ஜெபம் பண்ணணுமா? எதை? தங்க நகை, வெள்ளி நகை. அந்த அம்மா என்ன பெரிய டாட்டா பிர்லாவா? அது ஒரு சாதாரண கூலி வேலையில் இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு கழுத்தில் போடுறதுக்கே செயின் கிடையாது. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா என்கிட்ட ரொம்ப தங்கம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மோதிரம் இருக்குது, இந்த காதில் போட்டுக்க 2 கம்மல் இருக்குது, இவ்வளோதான் இருக்குயா அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அப்போ உங்களுடைய விலை கூடின பொருளெல்லாம் கொண்டு வந்து வைங்க அப்படின்னா. வெள்ளி நகை எதுவுமே இல்லை அந்த அம்மாட்ட. அப்போ அந்த அம்மா பீரோவை திறந்து 4.5 பவுனில் ஒரு செயின், தங்க செயின் புதுசாக இருக்கு. எதுக்கு இந்த அம்மா சீட்டு போட்டு சேர்த்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கு? எதுக்கு வாங்கியிருக்கு? பேத்தின்னு கொஞ்ச நாளில் ஏஜ் அட்டன் பண்ணிடுவா, 10 வயசு தாண்டிடுச்சு, எப்போ வேணாலும் அவள் வயசுக்கு வருவா. அவளுக்கு பாட்டி கடமை செய்யணும்ல, அதுக்காக ஒரு செயின் 4.5 பவுன் செயினை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா சேர்த்து வச்சு செயினை வாங்கியிருக்கு. அந்த செயினை கொண்டாந்து வச்சிருக்கு. இவர் ஜெபம் பண்ணி, ஒரு பெரிய ஜெபம், தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை எல்லாம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அந்த செயினை கையில் எடுத்து ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொல்லியிருக்காரு, அம்மா செயின் புதுசாக இருக்க, எதுக்கு வாங்கினீங்க? என் பேத்திக்கு இந்த மாதிரி போடணும்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். பேசிக்கிட்டேன். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஐயா அது என் பேத்திக்குள்ள செயினியா, இருக்கட்டுமா, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல. நான் போயிட்டு, எனக்கும் இதே மாதிரி வயசில் ஒரு பேத்தி இருக்கா, அவள் கழுத்தில் ஒரு மாதம் போட்டுட்டு திரும்ப தாரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சுயா, 5 வருஷம் ஆச்சு, செயின் வரலையா. கொஞ்ச நாள் ஃபோன் பண்ணுவேன், எடுப்பாரு. ஃபோனை எடுத்துட்டு என்னைய ரொம்ப கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க, நான் தந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருயா. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோனை எடுக்கவே மாட்டேன்ட்டாரு. லோக்கல் பாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உடனே லோக்கல் பாஸ்டர் அவர் ஃபோனில் இருந்து ஃபோன் போட்டு கொடுத்தாரு, அவர் எடுத்தார். நான் உடனே அம்மா ஐயா நான் இன்னார் பேசுகிறேன்னு சொன்ன உடனே பயங்கரமாக ஏச ஆரம்பிச்சிட்டாருயா. பயங்கரமாக ஏசினார். ஏசிக்கிட்டே இந்த அம்மா சொல்லிச்சான், நான் போலீஸில் உன்னைய கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னுச்சான். அதுக்கு அவர் சொன்னாரா, என்ன சாட்சி வச்சிருக்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, உன் செயினை நான் கொண்டு வந்தேன்னு உனக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? செயினெல்லாம் தர முடியாது, தர முடியாது. கெட்ட வார்த்தை சொல்லி வைதாரியா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, பெரிய ஊழியக்காரன் நினைச்சு போச்சியா போச்சியா. ஆண்டவர் ஏன் இப்படி விட்டாரு? கொடுத்தது பண்ணின தப்பு, நம்ம தப்பு.
இந்த அம்மா யாரை கொஸ்டின் பண்ணுது? ஆண்டவர் ஏன் அப்படி விட்டுக்கிட்டு இருக்காரு? அந்த அம்மாட்ட சொன்னேன், சிஎஸ்ஐ சர்ச்சில் தானே இருந்தீங்க, அந்த போதகர் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறாருன்றீங்க, உங்கள் சிஎஸ்ஐ போதகர்கிட்ட சொன்னீங்களா ஆரம்பத்தில் இந்த மாதிரி கால் வலிக்குதியா, இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணால் நல்லா இருக்கு, நான் இடையிடையில் அங்கே போய் ஜோம் பண்ணிக்கிறேன், விசேஷ கூட்டங்கள்னா அங்கே போய் அட்டன் பண்ணுறேன்னு உங்கள் சபையில் பெர்மிஷன் கேட்டீங்களா? எங்கள் சபையில் அப்படிலாம் ஒன்றும் கண்டிப்பு இல்லை, எங்கே வேணாலும் போகலான்ருவாங்க. போச்சு, 4.5 பவுன் செயின் போயிட்டு. நம்ம சபைகளுக்கு கூட அந்த மாதிரி ஊழியக்காரங்க அல்லது அந்த ஊழியக்காரனே வரலாம். நற்செய்தி பெருவிழா, நம்ம தான் நிறைய விழா கொண்டாடுவோமே, விடுதலை பெருவிழா, நமக்கு எல்லாமே விழா தான், எல்லாமே கொண்டாட்டம் தான். ரட்சிப்பின் பெருவிழா, இந்த மாதிரி விழாக்கள்லாம் வருவாங்க இந்த ஆட்கள். கவனம் கவனம், குடும்ப வாழ்க்கையிலே மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும். முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுவார்கள். அப்படியானால் நம்முடைய வீடு நம்ம எதற்காக உண்டாக்கினார்? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம சரியா இந்த குடும்பத்தை கட்டினால்தான் அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். சரிதானா? இந்த குடும்பம் இங்கே கரெக்டாக இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு நம்ம போக முடியும். பரலோகம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பொதுவாக நம்ம ஒரு பழக்கம், பரலோகம்னா மேலே இருக்குது, நரகம்னா கீழே, ஒரு புரிதல், அவ்வளோதான். உண்மையாகவே இருக்கலாம். அப்போது பரலோகம் எங்கேயோ இருக்குது, மேலே தான் எங்கேயோ இருக்குது, இங்கே குடும்பம் இங்கே கீழே இருக்குது. இந்த குடும்பத்தை சரியாக நீங்கள் கட்டினா தான் பரலோகத்தில் போய் சேர முடியும். இங்கே இருந்து ராக்கெட் அனுப்புகிறோம் செவ்வாய் கிரகத்துக்கு, இந்த ராக்கெட்டை இங்கே தான் தயார் பண்ணுறோம், இங்கே தான் அதை ஸ்க்ரூ பண்ணுறோம், இங்கேருந்து தான் அதை ஆப்ரேட் பண்ணுறோம். அந்த ராக்கெட் போகுது. இந்த ராக்கெட்டை இங்கே நம்ம மேத்தமெட்டிக்ஸில் கணக்கில் நம்ம சரியாக அந்த விஞ்ஞானிகள் செய்யும் பொழுது 0.0001% இங்கே தப்பாக போயிட்டுனா ராக்கெட்டு செவ்வாயை விட்டுட்டு புதனில் போய் நிற்கும். கோடிக்கணக்கான மைல் விலகிறோம். இங்கே எவ்வளோ தான் விலகிச்சு? 0.001% தான். ஒரு சின்ன மைக்ரான் அளவு தான், ஒரு சின்ன முடி அளவு, மைக்ரான் அளவு ராக்கெட்டினுடைய அளவு இங்கே சாஞ்சிட்டுனா விட்டோம்னா அது சொன்ன இடத்துக்கு போகாது. எத்தனையோ கோடிக்கணக்கான மைலுக்கு அங்கே போய். இன்னைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கை பார்க்கும்போது எங்கே போகிறோம்னே நமக்கு தெரியல, பயமாக இருக்கு. குடும்பங்கள் போகிற போக்க பார்த்தா பாதி குடும்பம், கிறிஸ்தவ சபையில் உள்ள பாதி குடும்பம் கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்கு. பிரித்து விட்டுரு, டைவர்ஸ், வாழ முடியாது, எல்லாம் கோர்ட்டில் போய் நிற்குது. கொல்லவணிகபுரம் பாளையங்கோட்டையில் இருக்குது, சொந்தக்காரங்க கூட இருக்கலாம். ஒரு அருமையான ஒரு தாயும் தாப்பனுக்கு ஒரே மகா, அவளும் ரொம்ப படித்தவா. அவளுக்கு சென்னையில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. சென்னையில் அந்த தம்பி ஒரு பெந்தகோஸ்தே சபையில் யூத் மீட்டிங் எடுக்கிறான். நல்ல பையன், நல்லா பாடுவான், நல்லா செபிப்பான், நல்லா ஊழியம் செய்வான். நம்மளை ஏமாத்தணும்னு இந்த 2 வார்த்தையை சொன்னால் போதும். நம்ம அம்மா மாதிரி பையன் நல்ல பையனாங்க, நல்லா செபிப்பானா, நல்லா பிரசங்கம்லாம் பண்ணுவானா, எல்லாம் ஏமாத்திடக்கூடாது. அவன் ஐடியில் வேலை செய்கிறான், லட்சமாக சம்பாதிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட பெரிய சர்ச்சு சென்னையில் பெந்தகோஸ்தே சபை, அங்கே போகிறான். உடனே இந்த தாயும் தகப்பனும் கொல்லவடிபுரத்துலேருந்து கார் எடுத்துக்கிட்டு கார்லேயே அந்த சர்ச்சுக்கு போயிட்டாங்க. சண்டே ஆராதனையில் அட்டன் பண்ணுறாங்க. இவங்க சிஎஸ்ஐ நேராக அந்த பெந்தகோஸ்தே சபையில் அட்டன் பண்ணிவிட்டு அந்த பாஸ்டரை போய் பார்க்குறாங்க. மாப்பிள்ளை அலையன்ஸ் பார்த்துருக்கோம், இந்த தம்பி எப்படி பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டரம்மா சொல்கிறாங்க, தங்கமான பையன், சூப்பரான பையன், ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனைக்கே வந்துடுவான், சர்ச்சிலே தான் கிடப்பான், இயேசுநாதர் மேலே அவ்வளோ பாசம் அவனுக்கு. சாட்சி சொல்லிட்டாங்க. உடனே அந்த அப்பாவும் அம்மாவும்
ஊருக்கு வந்தாங்க, சொந்தக்காரங்கிட்ட சொன்னாங்க, சீரும் சிறப்புமாக கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு இந்த பிள்ளை அங்கே போனான். 20வது நாள் தனக்கு போட்ட 80 பவுன் நகையும் எடுத்துக்கிட்டு புருஷன்கிட்ட சொல்லாமலே பாளையங்கோட்டைக்கு வந்துட்டான். ஒரே அழுக, அவங்க கூட வாழ முடியாது. ஏம்மா? தாயும் தகப்பன்னு இடிச்சு போனாங்க. ஒரே பிள்ளை. ஏம்மா? ஐயோ அம்மா, அவட்ட ஊர்ல இல்லாத கெட்ட பழக்கம்லாம் இருக்கு. அவன் ரொம்ப மோசம், குடிக்கிறான், வேற பெண்களோட சகவாசம் இருக்கு, அவன் ஒரு மனுஷனே இல்லை, ரொம்ப மோசம், அவன் கூட என்னால வாழ முடியாது. வந்துட்டான். அப்பாவும் அம்மாவும் கண்ணீரோட என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. அவ ஒரேடியா முடியாதுன்ட்டான். சென்னையில் வேலை பார்க்குற ஆஃபீஸ் போனாங்க. அந்த ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருந்தார், ஹெச்ஓடி இருந்தார். அவர்கிட்ட போய் பேசினாங்க. அவர் கேட்டாராம், அம்மா பையனை பற்றி எங்கம்மா விசாரிச்சிங்க? சர்ச்சில் விசாரிச்சோம் ஐயா. ஏங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் சர்ச்சு, மிச்சம் 6 நாள் அவன் இங்கே தான் வாரான். நீங்கள் இங்கெல்லாமா விசாரிக்கணும்? சொல்லியிருப்போமே அவனை பற்றி. நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வேஷம் போடுறான், அங்கே போய் விசாரிச்சுட்டு ஏமாந்துட்டு இல்லம்மா. கோயிலுக்குள்ளே இருக்க வரைக்கும் எல்லா பூனையும் நல்ல பூனை தான். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தான் உட்காந்துருக்கும். இதை அவுத்து விட்டு பாருங்க, இது கள்ளு சாராயம் எல்லாம் குடிக்கும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நானும் ஒரு கத்தோலிக்க சாமியாரும் கிராம ஊழியம் செஞ்சோம். ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் கத்தோலிக்கர்களுக்கு நடுவில் ஊழியம் செஞ்சோம். அவர் சொன்னார், அந்த அந்த சாமியார் சொன்னார், எங்கள் கத்தோலிக்கர்கள்லாம் திங்கக்கிழமை திருடுவான், செவ்வாய்க்கிழமை சகுனம் பார்ப்பான், புதன்கிழமை பொய் சொல்லுவான், வியாழக்கிழமை வீட்டில் சண்டை போடுவான், வெள்ளிக்கிழமை வெளியில் சண்டை போடுவான், சனிக்கிழமை சபிப்பான், ஞாயிற்றுக்கிழமை நாக்கை நீட்டிக்கிட்டு நற்கரணை வாங்க வந்துடுவான்னு. நமக்கு நற்கரணை வாங்கின ரொம்ப கஷ்டம். லைனில் வரணும், முன்னாடி போகணும், முழங்கால் போடணும் 2. அங்கே அப்படி இல்லை, இருக்கிற இடத்துல முழங்கால் நாக்கை மட்டும் நீட்டினா போதும். இந்த டோக்கன் தட்டி விட்ற மாதிரி சாமியார் அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பார். சாமியார்கிட்ட கேட்டேன், என்ன சாமி, அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கணும் தானே பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் என்ன சாமி அப்பம் மட்டும் கொடுக்குறிய, திராட்சை ரசம் கொடுக்க மாட்டேங்கிறிய? அவர் உடனே சொன்னார், நீ சிஎஸ்சிக்காரன் அப்படி தான்டா பேசுவேன் அப்படின்னார். அப்போ அவர் கேட்டார், அவர் சொன்னார், இந்த அப்பம் உயிருள்ள அப்பமா உயிர் இல்லாத அப்பமா நாங்கள் கொடுக்குறது அப்படின்னார். உயிருள்ள அப்பம் சாமி, அது ஏசப்பாவுடைய சரீரம்ல, உயிர் உள்ளது தானே. ரத்தம் இருந்தால் தானே உயிரோடு இருக்கும். ஆமாம், அப்போ ரத்தம் அதில் இருக்குது. விசுவாசித்தது அப்பத்தை மட்டும் கொடுக்கும். நீங்கள்லாம் சிஎஸ்சியில் விசுவாசிக்கலை, அதனால் திராட்சை ரசத்தையும் கொடுக்குறீங்க. இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க பாருங்க. அதனால் வேதத்தை நம்ம சரியாக, நம்ம குடும்ப வாழ்க்கையை சரியாக கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நிறைய ட்ராப்பு வெளியில் இருக்குது. அந்த ட்ராப்பில் போய் விழுந்துருவோம். அதனால் ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. நீங்கள் கவனமாக வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 14:1 வாசிங்க. தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை கட்ட எவ்வளவு புத்தி உள்ளவர்களா இருக்கணும் பாருங்க. இந்த புத்தி, அறிவு, ஞானம் இதெல்லாம் எங்க இருந்து வரும்? பைபிள்ல இருந்தா வரும். நீதிமொழிகள்ல 1 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. இவைகளால் ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் இவைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இவைகளால் ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. 119ஆம் சங்கீதம் 149 99 100 வாசிங்க. 119ஆம் சங்கீதத்தில் 99 100 வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியினால் எனக்கு போதித்த என் வாத்தியார் எல்லாரை விட நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். 100 உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறதினால் வயதான பெரியவர்களை பார்க்கிலும் நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன்.
வேத வசனத்தை உங்கள் பிள்ளைங்க கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க, ஹைஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தினந்தோறும் பைபிளை வாசித்து தியானித்து வாசித்து அதை வாழ்க்கையில் கை கொள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் அங்கே சொல்லிக் கொடுக்குற ஃபிசிக்ஸ் டீச்சரை விட, கெமிஸ்ட்ரி வாத்தியாரை விட அதிக ஞானிகளாய் உங்கள் பிள்ளைகள் வகுப்பறையில் இருப்பாங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உடைய கட்டளைகளை நான் கை கொள்ளுகிறதினால் முதியோர்களை விட அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அறிவு, ஞானம், புத்தி, விவேகம் எங்கிருந்து வருதான்? இங்கிருந்து தான் வருதான். அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொன்னா, இல்லை ஸ்திரீன்னு பெண்கள் மட்டும்தான் வீட்டை கட்டணும் அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே தான் நம்முடைய வீட்டை சரியாக கட்டணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற ஒரு தேவ மனிதர்களுடைய வீடு எப்படி இருக்கும் அதை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க 1 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 15 வாசிங்க. தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுக்கு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வீடுகள், ஒவ்வொரு வீடுகளும் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும். சத்தியத்துக்கு தூண் ஆதாரம் எது? என் வீடு. அதனால தான் 2 யோவான்ல எழுதும்போது யோவான் எழுதுகிறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை பற்றி நான் அறிய போது வர்ற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளை கலிஃபோர்னியாவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்து மாதம் நம்ம நாட்டு காசுக்கு 4 லட்சம் சம்பாதிக்கிறாரு, 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு, 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அது வல்ல சந்தோஷம். என் பிள்ளை கலிஃபோர்னியாவில் இல்லை, எருமப்பட்டியில் இருந்தாலும் சரி, திண்டுக்கல் பக்கம் எருமப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, என் பிள்ளை எருமப்பட்டியில் இருந்தாலும் சரி, கலிஃபோர்னியாவில் இருந்தாலும் சரி, என் பிள்ளை சத்தியத்துக்கு சாட்சியாக நடக்கிறாயா. அதான் எனக்கு சந்தோஷம். சண்டே கிளாஸில் ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு டீச்சர் ஆப்பிள் பழம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இல்லாத காலத்தில் சென்னையில் மட்டும்தான் ஆப்பிள் கிடைக்கும், அப்புறம் பெங்களூரில் தான் ஆப்பிள் கிடைக்கும். அந்த காலத்தில் ஒரு ஆப்பிள் பழத்தை எங்கேயோ வாங்கிட்டு வந்துட்டு, அது சண்டே கிளாஸ் டீச்சர் சாரா டக்கரில் காலேஜில் படிக்கிற அக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சண்டே கிளாஸ் எடுக்க வரும். அந்த அக்கா ஆப்பிள் பழத்தை டேபிளில் வச்சுட்டாங்க. பசங்கள்லாம் பார்க்குறான். அவன் அவ்வளோ நாள் புத்தகத்தில் தான் ஆப்பிள் பழத்தை பார்த்தான், ஏ ஃபார் ஆப்பிள்னு. இன்னைக்கு நேரில் பார்க்குறான். உனக்கெல்லாம் நாக்கில் எச்சி ஊறுது. பழத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான், டீச்சரை கவனிக்கலை. இந்த அக்கா சொன்னாங்க, டேய் உனக்கு தான்டா அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா வாழ்க்கையில் முதல் முறையாக ஆப்பிளை ருசிக்க போகிறான். உடனே அந்த அக்கா எடுத்து கழுவி நல்லா துண்டு ஸ்லைஸாக வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டை கையில் கொடுத்து, டேய் எல்லாருக்கும் ஆப்பிள் துண்டு கொடுத்துச்சு, நீ சாப்பிடலாம், ஆனால் நீ சாப்பிட்றத அடுத்தவன் பார்க்கக்கூடாது போ. அவ்வளோ பேர் அந்த ஸ்கூலில் நடக்கு. ஓடுனான். ஒருத்தன் பெஞ்சு கடியில் போனான், ஒருத்தன் மரத்து மேலே ஏறினான், ஒருத்தன் பின்னால் கக்கூசில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எதுவாக இருந்தானே ஆப்பிள்லாம் கையில் இருக்கு. எல்லாம் ஒளிஞ்சு சாப்பிட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் அழுதுகிட்டே வந்தானா. அக்கா கேட்டாங்களா, ஏண்டா நீ மட்டும் சாப்பிடல, எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீ மட்டும் சாப்பிடல, உனக்கு ஒளியறதுக்கு இடம் கிடைக்கலையா? அவன் சொன்னானா, இல்லைக்கா நான் எங்கே ஒளிஞ்சாலும் ஒரு ஆள் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காரு. யார்ரா? ஏசப்பா. நான் எங்கே போய் ஒளிஞ்சாலும் ஏசப்பா என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டீச்சர் அசந்துச்சாங்க. யாரா சொன்னா? உனக்கு யார் சொன்னா? அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, தம்பி நீ நட்சத்திரத்துக்குள்ள போய் உன் கூட்ட கட்டினாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் உன்னை நடத்துகிறது. நீ சமுத்திரத்தின் ஆழத்துல போய் படுத்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்கிறதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இது சண்டே கிளாஸ் கதையோட விட்டுறோம். இந்த ஒரு சத்தியம்
இந்த ஒரு சத்தியம் மட்டும் நீ கிறிஸ்தவ திருச்சபையில் எல்லார் உள்ளத்திலும் ஆழமா பதிஞ்சிருந்தா தப்பு நடக்குமோ? அசுத்தமான பாவம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குமா? மொபைலில் தவறான நம்பர்கள் இருக்குமா? தேவையில்லாத சைட்டுக்குள்ள நம்ம போவோமா? ஒரு கோல்டன் ரூல், சண்டே கிளாஸ் கதைனே ஒதுக்கிடுறோம். இது பெரியவங்களுக்கு உள்ளது. யோசேப்பு தனிமையா இருந்தான் வீட்டில். அன்னைக்கு மட்டும் அந்த அம்மா வந்து அவனை பாவம் செய்ய கூப்பிடல, தினம் தினம் கூப்பிட்டா. எல்லாரும் இருக்கும் போது கூப்பிட்டா. நித்தம் நித்தம் அவள் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். அவன் நித்தம் நித்தம் அவளுக்கு நோ சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் சமயம் வாய்த்தது, வீட்டில் யாரும் இல்லை. அவனை பிடித்து இழுத்தான். சொன்னா, அம்மா, தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய அக்கிரம பாவத்தை உன் கூட நான் எப்படி செய்ய முடியும்னு மேல் அங்கேயே விட்டுட்டு வெளியில ஓடிட்டான். யோசேப்புக்கு அந்த உணர்வு, கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், நான் எங்க போனாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க பைபிள் வாசி பாருங்க. அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவனை இஸ்மவேலிட்ட விற்று போட்டாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவனை போத்திபார் வீட்டுக்கு வேலைக்கு வாங்கிட்டு போனாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனை கொண்டு சிறைச்சாலையில் போட்டாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, அருமையான குடும்ப உறுப்பினர்களே, நீ எங்க போனாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ ஆபீஸ் போனாலும் உன் பக்கத்தில் அவர் இருக்கிறார். ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வர்றீங்களே, அவர் அப்பான்னு சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டாம்? எங்க போனாலும் கடவுள் உங்க கூட வர்றார். கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட், என் வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கணியா. என் வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்க வேண்டும். என் வீட்டில் தேவனுடைய வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். யோசுவா 4:6 வாசிங்க. யோசுவா 4:6. அந்த 4 அதிகாரம் முழுசும் கூட வீட்டில் போய் வாசி பாருங்க, ரொம்ப நல்ல அதிகாரம். நாளை இந்த கற்கள் என்னவென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்டால் போதும் போதும் போதும். எத்தனை வீட்டில் நம்ம தானே இருக்கோம். ஓப்பனா மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. கைதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், யோசிச்சு பாருங்க. எத்தனை வீட்டில் பெற்றோர் பிள்ளை, அப்பாவும் மகனும் உட்கார்ந்து பைபிளை விரிச்சு வச்சுக்கிட்டு அவன் கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்ல, நம்ம ஒரு காரியம் கேட்க அவன் பதில் சொல்ல. எத்தனை வீட்டிலங்க பைபிள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? கணவன் மனைவி மாதிரி பேசுகிறோமா? நிச்சயதார்த்தம் நடக்கும், நிச்சயதார்த்தத்திலிருந்தே இந்த கேமராமேன் ஃபோட்டோ எடுப்பார், வீடியோ எடுத்துருவான், சிடி போட்டு தந்துடுவான். அப்போ சிடி, அந்த பழைய சிடி உங்கள் வீட்டில் இருந்தால் இன்னைக்கு போய் போட்டு பாருங்க ராத்திரி. அதான் ஏற்கனவே 100 நாள் ஓடி இருக்கும் வெற்றி படமா. இப்போ அது எங்கே கிடக்குன்னே தெரியல. தேடி எடுத்து தொடச்சி போடுங்களேன். போட்டீங்கன்னா ஒரு வேன் வந்து நிற்கும், கிறிஸ்தவ பாட்டு ஓடும், வேன் வந்து நிற்கும், பட்டு சேலை கட்டி அம்மம்மார் ஜெக ஜெகன்னு இறங்குவாங்க. ஒரு கையில் ஆப்பிள் தட்டு, ஒரு கையில் ஆரஞ்சு பழம், ஒரு தட்டில் கிரேப்ஸு, இப்படி ஒவ்வொரு தட்டில் ஒவ்வொரு பழங்களாக இருக்கும். கடைசியில் சுடிதார் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வரும். அந்த பிள்ளை ஒரு தட்டு வச்சுருக்கா, அதில் ஒரு மொபைல் ஃபோன், பழைய காலத்து மொபைல் ஃபோன் இருக்கும். அதாவது பெட்ராத்தல் அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்வான், நிச்சயார்த்தத்துக்கு போகும்போதே ஒரு மொபைல் ஃபோனையும் கொடுத்து உள்ளே விட்டுருவான், ஃப்ரீ கார்டு போட்டு. இது உள்ள பொண்ணு கைக்கு போயிடுச்சுன்னா நிச்சயதார்த்தத்திலிருந்து மூர்த்த நாள் வரைக்கும், தாலி கட்டுற வரைக்கும் இந்த 2 பேர் காதை விட்டு ஃபோன் என்ன செய்யாது, தூர போவாது. லாஃபிங் டாக்கிங் டாக்கிங் லாஃபிங், லாஃபிங் டாக்கிங் டாக்கிங் லாஃபிங். என்ன லாஃபிங் என்ன டாக்கிங்னு அப்புறம் கேளுங்க, 2 பேருக்குமே தெரியாது. மணிக்கணக்கா இரவெல்லாம் பேசுவாங்க. கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகும், அந்த சிம் கார்டை உருவிடுவான், உருவி தூர போட்டுருவான். மாப்பிள்ள ஏன்டா வீட்டில் இருக்க மாட்டேக்க, வெளியில் வந்துடுற, வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கடா பொண்டாட்டிட்ட, கல்யாணம் ஆகி 1 வாரம் தானே ஆச்சு,
5 நிமிஷத்துக்கு மேலே பேசினா சண்டை தாண்டா வருது. நம்ம குடும்ப வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? லவ் பிஃபோர் மேரேஜ். இதைத்தான் இந்த வாழ்க்கை உலகம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு தெரியுமா? லவ் ஆஃப்டர் மேரேஜ். வாசிங்களா, இப்பவும் முறைக்கிறீங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம் 67வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு தாலி கட்டி கொண்டு அவளை நேசித்தான். தாய்க்காய் கொடுத்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். தாய்க்கு பின் தாரம். அதான் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அப்புறம் அவளை நேசித்தான். லவ் ஆஃப்டர் மேரேஜ். இதான் திருமறை காட்டுகிற குடும்ப வாழ்க்கை, காதல். திருமணத்திற்கு முன்னான காதலை வேதம் அருவருக்கிறது. அது சின், பாவம். அது பாவம். 3 வாலிபர்களை பேரை மட்டும் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். யோசேப்பு, சிம்சோன், இவர் ஈசாக்கு. 3 வாலிபர்கள். 3 பேரும் வாலிப பருவத்தை கடந்து வந்தவங்க. ஈசாக்கும் சரி யோசேப்பும் சரி வாலிப பருவத்தில் எந்த பிள்ளையும் அவன் கண்ணுக்கு அழகா தெரியல. ஆனா சிம்சோன் வாலிபனா இருக்கும் பொழுது திம்னாத்துக்கு போனானா, ஒரு பொண்ணை கண்டானா, என் கண்களுக்கு அழகானவள், என் கருத்துக்கு இனிமையானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெண்ணாய் நேசித்தான். கடைசியில் தெளிலாளையும் நேசித்தான். அவள் மடியிலே விழுந்தான், நாசமாய் போனான். திருமணத்திற்கு முன்பு காதல் வேதம் அருவருக்கிறது, அருவருக்கிறது. திருமணத்திற்கு பின்னான காதல். ஈசாக்கு ரெபேக்கா கல்யாணம் பண்ணாங்கயா, அந்த கல்யாணம் தான் ஒரிஜினல் கல்யாணம். இந்த காரியம் நம்ம எல்லாம் அதைத்தான் கடன் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததா, புரோக்கரால் வந்ததா, ஆன்லைனில் வந்ததா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொன்ன ஒரிஜினல் மேரேஜ் ஈசாக்கு ரெபேக்கால் கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சதுங்க, 19 வருஷம் குழந்தை இல்லை. இன்னைக்கு செயற்கை கருவூட்டல், செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் எக்கச்சக்கமாக இன்னைக்கு ஜீனாலஜி, ஜெனட்டிக்ஸ் இவ்வளவு வளர்ந்துருச்சு விஞ்ஞானம். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்திலேயே திருமணமாகி ஒரு 5 ஆண்டுகள் குழந்தை இல்லைன்னா 2 பெற்றோரை என்னெல்லாம் பேசுறாங்க, அந்த பிள்ளைகளை எப்படி ஆள வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல காரியத்துக்கு வரமாட்டேக்கு. வாமா கல்யாண வீட்டுக்கு நான் வரமாட்டேக்குது. ஏன்னா போல உடனே சொந்தக்காரன் கேட்பான், கல்யாணம் ஆயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். எத்தனை பிள்ளைகள் இருக்கு? இல்ல. நொறுங்கி போகிறது பிள்ளைகள், உடைந்து போகிறார்கள் பிள்ளைகள். இந்த வசதிகள், இந்த நாலேஜ் இல்லாத அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி 19 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தால் ஒரு நாளாவது தன் மனைவி ரெபேக்காளை மலடி என்றோ அல்லது அவளை ஏசினான் என்றோ திட்டினான் என்றோ அவளை தள்ளிவிட வழிபார்த்தான் என்றோ நீங்கள் பைபிளில் வாசிக்கவே முடியாது. மாறாக மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணினான். லவ் ஆஃப்டர் மேரேஜ். சாகும் வரை நேசித்தான் அவளை. இன்னைய வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் தெரியாதுங்க, இயேசுநாதருக்கு தான் தெரியும். ஏன் ஆண்டவரே 19 வருஷம் குழந்தை இல்லாமல் அவங்கள வச்சிருந்தீங்க? நமக்கு தெரியாது. யார் சில கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து என்னத்தையாவது அர்த்தம் சொன்னா தான் உண்டு, மற்றபடி யாருக்கும் தெரியாது. இயேசுநாதரை கேட்டாலும் தெரியும். ஆனால் அந்த 19 வருடம் தன் மனைவியை கடிந்து கொள்ளவே இல்லை, காதலித்தான். அதாங்க கடவுள் கற்றுத்தந்த நேசம், பாசம். அவ்வளவு அன்பா இருந்தார்கள். தான் பைபிள் காட்டுகிற குடும்ப வாழ்வு. உங்கள் மனைவியை உள்ளன்போடு நேசிக்கிறீங்களா? உள்ளன்போடு நேசிக்கிறீங்களா? போதுமான அளவுக்கு ஸ்திரீகள், பெண்கள், தாய்மார்கள் வந்த அளவில் கணவன்மார்கள் வரல. ஏன் கொஞ்ச நேரமாவது ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டு வீட்டில் இருந்துட்டாங்க தெரியல. சரி, மனைவிமார்கள் கடவுள் கொடுத்த கணவரை எப்படி நேசிக்கிறோம்? பாலும் கிணத்துல பிடிச்சி எங்கள் ஐயா தள்ளிட்டார். நம்ம ஆட்கள் சொல்கிறோம், என்னைய லண்டன்லேருந்து கேட்டாவ, ஜெர்மன்லேருந்து கேட்டாங்க,
கடைசி எங்கள் ஐயா எருமைப்பட்டியில் ஓடி கொடுத்துட்டார். எவ்வளோ சலிச்சுக்கிறோம் பாருங்க. அப்படி நீங்கள் உள்ளத்தில் நினைச்சா கூட அது பாவமாய் தேவ சந்நிதியில் போய் நிற்கும். இன்னைக்கு மன்னிப்பு எடுக்க போகிறோம், ஏசப்பட சொல்ல போகிறோம். ஆண்டவர் எனக்கு கணவராய் கொடுத்த அந்த அருமையான தேவ மனிதரை நான் உள்ளன்போடு இந்த நிமிஷத்திலிருந்து நான் நேசிக்க போகிறேன். ஆண்டவரே, என்ன தப்பு பண்ணாலும் நேசிப்பேன். ஆண்டவரே, என்ன தப்பு பண்ணாலும் நேசிப்பேன். ஆண்டவரே, இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற ஜான் வெஸ்லி பரிசுத்தவான், மெதடிஸ்ட் சர்ச்சை ஸ்தாபித்தவர், ஹோட்டலில் டான்ஸ் ஆடுற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அவர் தான் பிஷப். மெதடிஸ்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை கோட்டு போட்டுட்டு தான், வெள்ளை டை கட்டிட்டு தான் சர்ச்சுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், வெள்ளைக்காரங்க அது இங்கிலாந்துக்காரங்க அப்படின்னா டைம் கரெக்டாக இருப்பான். 9-10 மணிக்கு ஆராதனைனா 9:55 உள்ளே இருப்பான். 10 மணிக்கு சரியாக ஆராதனை ஆரம்பிக்கும். லேட்லாம் போக மாட்டான். அந்த நாட்டில் திருடன் கூட கரெக்ட் டைமுக்கு வருவான். திருடன் 8 மணிக்கு இந்த வீட்டை திருடன்டான்னு சொல்லிட்டான்டா, கரெக்டாக 7:55 வந்து நிற்பான். அந்த அந்த அவங்களுடைய ரத்தத்தில் அப்படி ஊறி போன பழக்கம். இவர் ஞாயிற்றுக்கிழமை கிளீனாக கிளம்பி எல்லாம் வந்து அப்படி நிற்பார். மேல் மாடத்தில் மனைவியினுடைய ரூம், கீழே சொல்லுவார், டார்லிங் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் பார். அவன் ரெடியாக குப்பை கூட வச்சுருப்பான் மேலே. கரெக்டாக அவர் மேலே அப்படி கொட்டி விட்டுருவான். அழுக்கு அப்படி மேலே விட்டு, வெள்ளை ட்ரெஸ்ஸு. சர்ச்சுக்கு போகணும். ஒய்ஃபு திருந்தவே இல்லை. ஒரு சாகும் வரைக்கும், வெஸ்லி சாகும் வரைக்கும் அந்த அம்மா மனம் திரும்பல. குப்பையை தட்டிடும். உடனே அவர் சொல்வாரு, தேங்க்யூ டார்லிங், லவ் யூ டார்லிங், நான் உன்னை நேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு திரும்ப குளிச்சு திரும்ப வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரஷ் பண்ணி சர்ச்சுக்கு போவார். மனைவியை கடைசி வரை நேசித்தார். அந்த அம்மா அடங்காதவங்க, அந்த அம்மா பாவ வாழ்க்கையில் இருந்தாங்க. அப்போ சர்ச்சில் சிலர் கேட்டாங்க, ஐயா தவறாக போய் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அந்த அம்மா உங்களை இப்படி உபத்திரவப்படுத்துகிறாங்களே, உங்களுக்கு கோபமே வரலையா? இப்போ அவர் சொன்னார், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தான் நான் வாசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னார். வாசிங்க, கொலோசையர் 2:21. சாரி 1:21 வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே. போதும். ஆண்டவர் நம்ம எப்படி நேசித்தார் பாருங்க. நாம சத்துருக்களா இருந்தோம், மனதிலே துர்க்கிரியைகளினாலே அந்நியராய் இருந்தோம், அவருக்கு விரோதிகளாய் இருந்தோம். ஆனால் அவர் நம்மை நேசித்தார். இன்னும் திருந்தலை, இன்னும் நம்ம திருந்தலை. சபை திருந்திருச்சா? சபை திருந்திருச்சா? சபை திருந்தணும். கற்புள்ள கன்னிகையாக தன்னுடைய சபையை மணவாட்டி திருச்சபையாய் தனக்கு முன் நிறுத்தும்படி அவர் சிலுவையிலே மரணமடைந்தார். அவர் மரணமடைந்து 2000 வருடங்களுக்கு மேலாயிட்டு இன்னும் சர்ச்சை திருந்தலை. இன்னும் சண்டை போட்டால் கிடக்கும், நீ எலெக்ஷன் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை வெறுத்து ஒதுக்கலையே. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கத்தானே செய்கிறார். அப்படின்னா என் மனைவியை நான் நேசிக்காம நான் யாரை நேசிக்க போறேன்? ஜான் வெஸ்லி கற்றுக் கொடுத்த பாடம். அவர் மரணம் அடைந்த பிறகு அந்த அம்மாவை கர்த்தர் தொட்டார். மனம் திரும்பினார்கள், சபையை எடுத்து நடத்தினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நம்முடைய வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்று வளர்த்தா மட்டும் போதாது. நல்ல ஸ்கூலில் படிக்கணும், விகாசால படிக்க வைக்கணும், சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும், அப்படிலாம் ஐடியா பண்ணுறோம். என்னைக்காவது நம்ம பிள்ளை பரலோகம் போடும். நம்ம பிள்ளை எத்தனை வருஷம் வாழ்ந்துருவான்? நம்ம காலம் முடிச்ச பிறகு கொஞ்ச நாள் இருப்பான். அப்புறம் அவனுக்கும் 60 வயசு ஆகும்.
நம்ம பிள்ளையும் ஒரு நாள் மறிப்பான். அவன் மறிச்சா பரலோகம் வரணும்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவன்கிட்ட உட்காந்து கடவுளை பத்தி பேசி இருக்கோமா? சர்ச்சுக்கு போல அவங்க பார்த்துக்கிடுவாங்க. எவங்க சர்ச்சு சண்டே கிளாஸுக்கு போல, விபிஎஸ்க்கு போல. வாலிபனை வந்த உடனே யூத் மீட்டிங் போடா, அவன் வரமாட்டான். சின்ன வயசுல கிராமத்தில் சர்ச் இருக்கும். இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா கிராமத்தில் சர்ச் இருக்கும். ஒரு சர்ச்சே அதுக்கு ஒரு காம்பவுண்டு, அதில் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு அயர்வாள் வீடு. அதை சர்ச்சை சுற்றி 4 தெரு, அதான் கிறிஸ்தவங்க. ஊரே கிறிஸ்தவ ஊராக இருக்கும். அப்படி கிராமம் எத்தனை இருக்குது தூத்துக்குடியில். இந்த கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் பெண்கள் தாய்மார்கள் பையனை இடுப்பில் வச்சுக்கிட்டு, குட்டி பையனை இடுப்பில் வச்சுக்கிட்டு நல்லா பால் சோறு பருப்பு சோறுலாம் வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே, அப்போ ஏசிலாம் கிடையாது, புழுக்கமாக இருந்தால் ராத்திரி 7 மணிக்கு அப்படியே காம்பவுண்டுக்குள்ளே வந்துடுவாங்களாம் தாய்மார். அந்த காலத்தில் தாய்மார் அப்படியே காம்பவுண்டில் இங்கே எங்கேயும் நடமாடிக்கிட்டு வானத்தை காமிச்சு அங்கே பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கால அப்படின்னு கதையெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைக்கு வாயில் நினைச்சுவாலாம் சோறு ஊட்டுவான். நம்ம பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் சொன்னபடி கேட்டிருக்கு? ஒன்றும் கேட்காது. நல்ல பால் சோறு, நல்ல நெய் சோறு கணவனுக்கு கூட கிடைக்காது, பிள்ளைக்கு வச்சிருப்பா தாய். அழகாக ஊட்டுவா. அது வாண்டாம் போ அப்படின்னு. அப்போ இந்த அம்மா மாதிரி என்ன செய்வாங்களாம், அந்த நேரம் பார்த்து நம்ம போதகர் அங்கேயே போட்டுக்கிட்டு ஹவுஸ் விசிட் பண்ணிட்டு உள்ள காம்பவுண்டுக்குள்ளே வருவாராம். சாப்பிடலை, அந்த பாரு பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்பாங்களாம். இவன் சின்ன வயசில் அப்படியே அந்த அங்கி போட்டு ஆளை பார்க்கும்போதெல்லாம் பூச்சாண்டி பயந்து தின்னுக்கிட்டு இருப்பானா. சர்ச்சு நடக்கும், இவன் வாலிய போய் வெளியில் நிற்பான். இல்லை உள்ள வா அப்படின்னா உள்ள பூச்சாண்டிலாம் இருக்கு. அவன் ரத்தத்தோட உள்ள வரமாட்டான், வெளியிலே நிற்பான். வாலிபர் மீட்டிங்க்கு பசங்க வரமாட்டாங்க. இப்படியே பழகி போனான். அப்போ நம்முடைய வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க பெற்றோர் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. 2வது, நம்ம வீடு எப்படி இருக்கணுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 10:10. அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின அந்த சந்தோஷ வாழ்த்துதல் அந்த வீட்டு மேல் வரக்கடவது. நீங்கள் கூறின வாழ்த்து உங்களுக்கே திரும்பி வரும். அதனால தான் கத்தோலிக்க பாதிரியார்கள் ஆனாலும் நம்ம சபை பாதிரியார்கள் ஆனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் காட் பிளஸ் யூ அப்படிம்பாங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ அதான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்காங்க. சமீபத்தில் தான் எஸ்மா டெஸ்மா சட்டம் போட்டு அப்புறம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தடை சட்டம் கொண்டு வந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு நாள் முதலமைச்சருடைய கார் போகுது. ரோட்டு ஓரமாக பஸ் ஸ்டாண்டில் ஒரு 3 சிஸ்டர் நிற்கிறாங்க, ஆர்சி சிஸ்டர். இந்த அம்மா ஆர்சி கான்வென்ட்ல கொஞ்ச நாள் படிச்சது, கொஞ்சம் தான், ரொம்பலாம் படிக்கல, கொஞ்ச நாள் ஆர்சி கான்வென்ட்ல படிச்சது. அதனால சிஸ்டர்களே அதுக்கு தெரியும். கார் போயிட்டு இருக்கு, 3 சிஸ்டர் நிற்கிறாங்க. ரோட்டோரமானோடனே காரை ஸ்லோ பண்ணிச்சு. ஸ்லோ பண்ணி அப்போதான் மதமாற்ற தடை சட்டம்லாம் போட்டிருக்கு. இந்த அம்மா கிறிஸ்தவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் வேலை செஞ்சுது. அப்போ உடனே இந்த அம்மா என்ன செய்யுது, காரில் கண்ணாடியை கீழே இறக்குது. கீழே இறக்கி அந்த 3 சிஸ்டர் நிற்கிறாங்க. கார் நின்ன உடனே அந்த 3 சிஸ்டர் கிட்ட வராங்க. ஜெயலலிதா அம்மா வணக்கம் போடுது. வணக்கம் சொன்ன உடனே அதை டிவிலலாம் காமிச்சா, அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது, டிவியில் காமிச்சா அந்த அவர் இந்த அம்மா கும்பிடுது. அந்த 3 சிஸ்டரும் பக்கத்தில் போய் நின்று காட் பிளஸ் யூ மை டாட்டர், மகளே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், காட் பிளஸ் யூ மை டாட்டர் 3 பேர் சொன்னாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, எப்பா யாரையும் சபிக்காத, நீ விளங்காம போவ, நீ மண்ணா போவ, நாசமா போவ, சொல்லவே சொல்லாத. ஏசுநாதர் யாரையுமே அப்படி சொல்லலை, எல்லாரையும் ஆசீர்வதித்தார். ஏன்னா நீ ஆசீர்வதி, அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரமா இருந்தா அது அவங்களுக்கு.
இல்லைன்னா அது உனக்கு. அப்போ யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கு பிரதர், காட் bless you, உங்க வீடு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு நல்ல சந்தோஷமா நல்ல வார்த்தைகளை சொல்லியே ஜெபம் பண்ணுங்க. அது பாத்திரமான வீடா இருந்தா அங்க இருக்கும், இல்லைன்னா வந்துடும். அப்போ நம்ம வீட்டை எப்படி கட்டணும்? ரெண்டாவது, சமாதானத்துக்கு பாத்திரமான வீடாய் நம்முடைய வீடு இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எப்போதும் ஆண்டவர்கிட்ட வந்து குறைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டை மட்டும் சமாதானத்துக்கு பாத்திரமான வீடா நீ பார்த்துக்கிட்டேன்னா, வர்ற எல்லா போதகர்கள் ஹவுஸ் விசிட் வரும்போதும் அவங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படியே நம்ம வீட்டில் தங்குமா இல்லையா? அப்போ கடன் பிரச்சனை மாறுமா இல்லையா? அற்புதம் நடக்குமா இல்லையா? கட்டாயம் நடக்குங்க, கட்டாயம் நடக்கும். ஆனால் ரொம்ப பேர் நம்ம திருச்சபையில் போதகர்கள் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தில் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது இல்லை. எங்களை மாதிரி வெளியூரில் இருந்து அல்லது வெளியிலேருந்து கோட் சூட் போட்டு இங்கிலீஷில் பேசி அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படி ஒரு பெரிய ஆடம்பரமாக அப்படி வந்தால் அந்த ஊழியக்காரன் நம்ம வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறோம். அந்த ஊழியக்காரன் எப்படியாவது தலையில் கை வச்சு ஜெபிக்க சொல்லணும்னு விரும்புகிறோம். ஏன்னா அந்த ஊழியக்காரர் பார்க்க அப்படி இருக்காரு, நல்லா பேசுகிறாரு, இவர் ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் இல்லைங்க. முதல்ல ஆசீர்வாதம் உங்கள் போதகர்கள். உங்கள் போதகருடைய அந்தரங்க வாழ்க்கை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நிறைய தவறு பண்ணுறவராய் கூட இருக்கலாம், மனுஷன் தானே. எல்லாரும் வானத்துலேருந்தா குதிச்சுட்டாங்க இல்லை, நம்மளில் ஒருத்தர் தானேங்க படிச்சுட்டு போதகராக வந்திருக்காரு. சாதாரண மனிதர்கள் தானே அவங்க, தவறுகள் இருக்கும் தானே. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. பைபிள்லேருந்து ஒரு உதாரணம் சொல்லட்டா? அண்ணா காய்ஃபா அந்த வருடத்தின் பிரதான ஆசாரியர்களாக இருந்தார்கள். அண்ணாவும் காய்ஃபாவும் நல்லவனா? ஏசுநாதரையே சிலுவையில் அடிக்க பிளான் பண்ணவே இல்லை. ஏங்க அப்படித்தானே? நீங்கள் வேற எதுவும் பைபிள் படிக்கல? சோறு இன்னும் ரெடி ஆகலை, ரெடி ஆகவும் விட்டுருவேன். கவனிங்க, அண்ணா காய்ஃபாவும் கடவுளுக்கு விரோதமான ஊழியக்காரங்க, பாதிரியார்கள். ரெண்டு பேரும் வேதம் அழகா எழுதியிருக்கு. அவர்கள் அந்த வருடத்து அவர்கள் ஆசாரியர்களாக இருந்தபடியினால், அந்த வருடத்து பிரதான ஆசாரியர்களாக இருந்தபடியினால் அவர்கள் இதை தாமாய் சொல்லாமல் தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். எப்படி? எல்லா மனிதருக்காகவும் ஒருவன் மரிப்பது நல்லதுன்னு சொன்னான். அது தீர்க்க தரிசன வார்த்தையா? தீர்க்க தரிசனத்துக்கும் அண்ணா காய்ஃபாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தம் கிடையாது. பரிசுத்த வாழ்க்கைக்கும் அண்ணா காய்ஃபாவுக்கும் சம்பந்தம் உண்டா? கிடையாது. ஆனா அவன் அந்த வருஷம் திரவியபுரம் சர்ச்சில் பாஸ்டர், அவ்வளவுதான். அவங்க ஜெபம் பண்ணா தான் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தப்பா புரிஞ்சு வச்சு தப்பா அந்த ஊழியக்காரங்க பின்னாடி அலைஞ்சி தப்பா வாழ்றதுனால தான் நம்ம குடும்பத்தில் பல ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நிற்குது. சாட்சியாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, சிவகாசி பக்கம். அங்கே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு கணவனும் மனைவி ரெகுலராக சர்ச்சுக்கு வருவாங்க. திடீர்னு 2 வாரம் சர்ச்சுக்கு 2 பேரும் வரல. பாஸ்டர் கவனிச்சிட்டார். போதகர் தர்மராஜ் ஐயான்னு ஒரு ஐயா, இப்போ ரிட்டையர்ட் ஆகி இருக்கார். தர்மராஜ் ஐயாவுக்கு பார்த்துட்டாங்க, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெகுலராக சர்ச்சுக்கு வருவாங்களே, 2 வாரமாக ஆளை காணுமேன்னு சொல்லி ஃபோன் அடிச்சிட்டார். ஐயா வீட்டில் தான் இருக்கீங்களா? வீட்டில் தான் இருக்கும். ஏன் 2 வாரம் சர்ச்சுக்கு வரல? போதகர் கேட்குறாரு. உடனே அந்த ஐயா சொன்னார், அம்மாவுக்கு கொஞ்சம் முடியலை. அம்மானா அவர் ஒய்ஃபு, முடியலை, அதனால தான் வரலையா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னாங்க. தர்மராஜாவுக்கு நல்ல ஒரு தேவ மனுஷன். உடனே தான் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு, ஐயரம்மாவை கூட்டிக்கிட்டு சாயங்காலமே 2 பேரும் சைக்கிளில் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போனால் அந்த அம்மா பெட்டில் கிடக்காங்க. என்னையா பிரச்சனை? கேன்சர். ஒய்ஃபுக்கு கேன்சர், அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம். சிஎம்சி போயிட்டு வந்தோம், ஹீமோ ஆரம்பிக்கணுங்காங்க.
ஆனால் முத்திட்டுங்கிறாங்க. என்ன செய்ய தெரியல. வயசானவங்க தான், அதுக்காக சரி வயசாயிட்டு செத்துரு எப்படி சொல்ல முடியுமா? அவர் அழுறார். போதகர் அம்மாவும் கட்டில் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வாரத்தில் 2 நாள் போதகர் அம்மாவும் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1 மாதம் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அவங்க இந்த வெளியில உள்ள இந்த ஊழியக்காரங்க மாதிரி குதிக்கல, உணர்ச்சி வசப்படுத்தல, கடகடன்னு அந்நிய பாஷை பேசி அவர் தீர்க்க தரிசனம்லாம் அந்த ஐயா சொல்லலை. சர்ச்சில் எப்படி ஜெபம் பண்ணாங்க அதே மாதிரி தான் ஜெபம் பண்ணாங்க. 1 மாசம் கழிச்சு ஒரு நாள் அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு கேட்டாங்க, அம்மா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறீங்களாமா? ஐயா கேட்கிறார். அந்த அம்மா கண்ணீர் ஓடுது, இல்லை அப்படின்னாங்க. உடனே ஐயரம்மா பைபிளை எடுத்து அவங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறாங்க. போதகர் ஐயா ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு எப்படி நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அந்த அம்மா கண்ணில் கண்ணீர் ஓடுதுன்னா வலி. உங்களுக்கு தெரியும், கேன்சர் வந்துருச்சுன்னா அது உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்து இந்த அரைகுறை பிளேடை வச்சுக்கிட்டு கரன்னு அறுத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு வலி 24 ஹவர்ஸ் இருக்கும். 24 ஹவர்ஸ் இருக்கும். நீங்கள் ஜிஹெச்சுக்கு போங்க, புற்றுநோய் டிபார்ட்மெண்ட் மட்டும் மாடியில் வைக்க மாட்டாங்க, தரையில் வச்சிருப்பான். ஏன்னா அந்த புற்றுநோயினுடைய வலி மிகுதின்னு மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ண பல பேஷண்ட் உண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அவ்வளோ கொடுமையான வலி, நம்ம அழுதுகிட்டே இருக்கிறது. இந்த போதகர் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மாவை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துறாங்க. அந்த அம்மா ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. மறுநாள் போதகர் அம்மா போனாங்க. போதகர் கையை இப்போ அந்த அம்மா பிடிச்சுக்கிட்டு முகம் ரொம்ப பளிச்சுன்னு மாறிட்டு இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஐயா, ஆண்டவர் இப்ப என் கூட வசனத்தை உணர்த்தி என்கிட்ட பேசுறாரு, மகிழ்ச்சியா இருக்க ஐயா, நான் இப்ப சத்தாலும் கவலை இல்லையா, நான் மரளவும் போயிடுவேன். மறுவாரம் கணவர் பாட்டு பாடி சொல்லி பாடிக்கொண்டிருக்கும் போதே உயிர் பிரிஞ்சிருச்சு. மகிழ்ச்சியா போயிட்டாங்க. தர்மராஜை அழுதார். ஆண்டவரே, மற்ற பெரிய ஊழியக்காரங்க மாதிரி எனக்கு வரம் இல்லை, வல்லமை இல்லை, தாளந்து இல்லை. நான் ஜெபம் பண்ணி இந்த கேன்சர் கட்டிய மறைய வைக்க என்னால முடியல. ஏன் ஆண்டவரே? எத்தனையோ நற்செய்தியாளர்கள் சொல்றாங்க அது சோமாச்சு இது சோமாச்சுன்னு சொல்றாங்க, என்னால ஏன் முடியல ஆண்டவரேன்னு ராத்திரி முழங்கால்னு அழுறாரு. அந்த அம்மா இறந்து அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு அழுதாரு. அந்த ராத்திரியில ஜெபம் முடித்து தூங்கி கொண்டிருக்கிறார். கனவிலே இயேசுநாதரை போல ஒருவரை பார்த்தாராம். கனவுல வந்து ஆண்டவர் சொன்னாராம், தர்மராஜ், நீ ஒருவேளை குணமாக்கும் வல்லமை வரம் ஓட்ட இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இந்த அம்மாவுக்கு சோம் பண்ணி அதை கட்டி சோமா இருக்கும். ஆனா என்னைக்குனாலும் ஒரு நாள் அந்த அம்மா சாகத்தான் வேணும். அன்னைக்கு கட்டி சோமாயிரும், அவ்வளவுதான். ஆனா அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலே நரகத்துக்குலாம் போகும். நீ இப்ப அந்த அம்மாவை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி ஏன்ட்ட கொடுத்துட்டப்பா, நீ பரலோகத்துக்கு வரும் பொழுது உனக்கு பலன் மிகுதியா இருக்கும்னு ஆண்டவர் சொன்னாராம். திருச்சபையில் நம்ம செய்யற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்முடைய போதகர்கள், நமக்கு ஊழியம் செய்யற போதகருடைய ஓட்டம் என்ன, இந்த போதகர் என்ன தப்பு பண்றாரு, அவர் என்ன தவறு செய்கிறார், இதையே பார்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே அவர் மூலமாய் நமக்கு வருகிற ஆவிக்குரிய எந்த ஆசீர்வாதங்களையும் பெறாம போயிடும். நான் யாரையும் ஐஸ்விக்கு பேசல, எனக்கு அது வேலையும் இல்லை.
வசனம் அப்படி சொல்லுது. போதகர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சமாதான வாழ்த்துதல் சொல்லும் பொழுது உங்க வீடு அதுக்கு பாத்திரமா இருக்கணும்யா. தயவு செய்து உங்களுக்கு தெரியாத காரியங்கள்ல தெரிஞ்ச மாதிரி பேசிடாதீங்க, தெரிஞ்ச மாதிரி விமர்சனம் பண்ணிடாதீங்க, தெரிஞ்ச மாதிரி விமர்சனம் பண்ணாதீங்க. வேண்டாம், நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். என் வீடு சமாதானத்துக்கு பாத்திரம் இருக்கணும்னா சமாதானத்தின் தேவன் என் வீட்டில் வாசமா இருக்கணும். என் வீட்டில் இயேசுநாதர் இருந்தா நான் எப்படி புரணி பேசுவேன், பொய் பேசுவேன்? என் வீட்டில் சந்தோஷம் சமாதானம், என் வீட்டில் சந்தோஷம் சமாதானம். மார்க்கில் அவர் சொல்றாரு, ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்குமோ? அப்பா ஒரு சர்ச்சு, அம்மா ஒரு சர்ச்சு, மகன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த, இப்படி இருந்தா அந்த வீடு எப்படி உருப்படும்? குடும்பமா? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த சேவிப்போம்ங்கிற வார்த்தை ரொம்ப பாலிஷான வார்த்தை. கர்த்தரையே சேவிப்போம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரையே துதிப்போம் அப்படி இல்லை, கர்த்தருக்கே அடிமையாக இருப்போம்னு அர்த்தம். சேவித்தல். இராணுவத்தில் தன்னை சேவகம் எழுதி கொண்ட எவனும் பிளப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம், அவருக்கே அடிமையாயிருப்போம், அவருக்கே பணி செய்வோம், நானும் என் வீட்டாருமோ வென்றார். பிரதர், என் ஹஸ்பண்ட் குடிச்சுக்கிட்டே இருக்கார், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், அவர்லாம் மனம் திரும்ப சான்ஸே இல்லை பிரதர். நான் பைபிள் அப்படி சொல்லலையே. அப்போஸ்தலர் 16:31 வாசிங்க, 16:31 வாசிங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பைபிள் சொல்லுது, நீ கர்த்தரை சரியாய் விசுவாசித்தால் நீயும் வீட்டார் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நாம சொல்றோம் இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட சான்ஸே இல்லை, துன்மார்க்கை, என் கணவர் இவர் வந்து ரட்சிக்கப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்மளே தீர்மானம் பண்ணிடுறோம். இல்லை பிரியமானவர்களே, ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஆண்டவரை மெய்யாய் விசுவாசித்தால் போதும், அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே டேர்ன் ஆகி உள்ள வரும். 2 உதாரணத்தை கொஞ்சம் வேகமா சொல். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய குடும்பம் அப்படியே டேர்ன் ஆகும். அடுத்த ஒரு காரியத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவானுடைய நற்செய்தி நூல், யோவான் நற்செய்தி நூலில் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மன்னிச்சுக்கிடுங்க, 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு சுவை, ஒரு மனம், நறுமணம் அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. நம்முடைய வீடு முழுவதும் நளதம் என்ற தைலத்தினால் நிரப்பப்பட்ட வீடாய் தேவ ஆவியானவரின் வல்லமையினால் நம்முடைய வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நிரப்பப்படும் பொழுது நம்மிடத்திலிருந்து துர்க்கந்தம் அல்ல, நற்கந்தம் வீசும். அந்த நற்கந்தத்தால் நம்முடைய வீடு நிரம்பி இருக்க வேண்டும், வீடு நிரம்பி இருக்க வேண்டும். அந்த வீடு
தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய அருமையான ஒரு வீடு.